வணக்கம். உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் நரேந்திர மோடி யோகி ஆதித்யநாத்தின் டபுள் என்ஜின் கி சர்க்கார் ஒரு புதிய ஃபார்முலாவை வெளியிட்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எப்படி ஊட்டச்சத்து கொடுப்பதென்று, பால் எப்படி கலந்து கொடுக்க வேண்டும் என்கிற இந்த ரெசிபி கவனமாக பாருங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் இப்படித்தான் நீங்க பாலை கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல முழுக்க முழுக்க தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய பால்ல இருந்து 1 டீஸ்பூன், இன்னும் 1 டீஸ்பூன் போதும். இதுக்கு மேல நீங்க தண்ணி கலக்கக்கூடாது. இவ்வளவுதான் தண்ணி கலக்கும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பாலை உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்தீர்கள்னா ஊட்டச்சத்து, உங்களுடைய குழந்தைகளுடைய அனைத்து பிரச்சனைகளும் அதற்கான தீர்வு கிடைக்கும். இதை நீங்க நம்பவில்லையா? இந்த வீடியோவை பாருங்கள். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் இதே போன்ற ரெசிபியை கலந்துதான் அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகளுக்கு இதே பாலை தான் கொடுத்திருக்கிறார்கள். நீங்களே பாருங்கள். இந்த வீடியோவை இன்னும் ஆழமாக எடுத்துச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற உண்மைகள் உங்களிடம் வந்து சேராதபடி. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து அதையும் தெரிவிக்கலாம். ஒரு பக்கெட் தண்ணி, அந்த ஒரு பக்கெட் தண்ணியில 2 1/2 லிட்டர் பால், அதாவது 1 லிட்டர் பால். இதே போன்ற பாலை தான் எங்களுடைய சின்ன சின்ன குழந்தைகள் குடிச்சு வருகிறார்கள். இந்த சம்பவம் நேற்றிலிருந்து சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. இது முதல் சம்பவமா கிடையாது. இதே போன்ற ஏராளமான சம்பவங்கள் உத்தரப்பிரதேசத்திலிருந்து தான் வெளிவருகிறது. 4 ட்ரில்லியன் எக்கனாமி. நரேந்திர மோடி மூச்சுக்கு 100 முறை 4 ட்ரில்லியன் எக்கனாமியாக எடுத்து காட்டுகிறார். இந்த நாட்டுடைய பள்ளிக்கூடங்களில் நடக்கக்கூடிய அத்துமீறல்களை நீங்க பார்த்து வருகிறீர்கள். மிட் டே மீல் இந்த நாட்டின் பிளாக்ஷிப் ப்ரோக்ராம். மிட் டே மீலுடைய அந்த பேரையும் மாற்றிவிட்டு பிரைம் மினிஸ்டருடைய பேரில் இந்த மிட் டே மீல் நடந்து வருகிறது. வைரல் வீடியோ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மஹோபா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வெளிவந்த இந்த வீடியோ இந்தியாவுடைய பிளாக்ஷிப் ப்ரோக்ராமான மிட் டே மீல் MDM. கிட்டத்தட்ட ஒரு 2.5 நிமிடங்களுக்கான இந்த வீடியோ முழுக்க நீங்க பார்த்தீர்களோ உங்களுக்கு தெரிய வரும் எந்த அளவில் இந்த நாட்டு குழந்தைகளுடைய உயிருடன் இவர்கள் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று. மிட் டே மீல் இதோடைய பெயரை மாற்றி PM போஷன், பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான், பிரைம் மினிஸ்டர் வழியாக வரக்கூடிய நிதி, இந்த நாட்டுக்கு கூடிய குழந்தைகள் அவர்களுடைய ஊட்டச்சத்திற்கான டெவலப்மெண்ட், இந்த புதிய ஸ்கீமிற்கான அர்த்தம். எப்படி அந்த பால் இருக்கிறதுன்னு நீங்க பார்க்கிறீர்களா? இந்த பாலை தான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் குடிக்க வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிட் டே மீல் இன்னைக்கு நேற்று தொடங்கிய ப்ரோக்ராம் கிடையாது. 1925ஆம் ஆண்டு மெட்ராஸ் முனிசிபல் கார்பரேஷன், இப்போ சென்னையாக இருக்கக்கூடிய இதே இடத்தில் சின்ன சின்ன குழந்தைகளுக்காக கொண்டு வந்த இந்த ப்ரோக்ராம் ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் 1963ஆம் ஆண்டு காமராஜர் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக பதவியேற்றதுக்கு பின்பு இந்த மிட் டே மீல் ஸ்கீமை மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் எடுத்து செல்லக்கூடிய வேலையை பார்த்தார். சுதந்திரம் கிடைத்து 1980ஆம் ஆண்டு தான் குஜராத் மற்றும் கேரளாவில் இந்த ஸ்கீம் கொஞ்சம் கொஞ்சமாக போக தொடங்கியது. 1995ஆம் ஆண்டு யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் UFG நேஷனல் புரோகிராமை இதை மாற்றினார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் இது ஒரு நேஷனல் புரோகிராமாக 1995ஆம் ஆண்டு மாறியது.
இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, அண்டர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அட்மினிஸ்ட்ரேஷன் 2014ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை இந்த நாட்டிற்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுடைய நிலையை நீங்க பார்த்தீர்கள்னா 93,000 பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள், கிட்டத்தட்ட 1,00,000 பள்ளிக்கூடங்களை மூடி இருக்கிறார்கள். This is what the seriousness of Narendra Modi towards education. This is what the seriousness BJP towards Indian education. 4 trillion economy. China, Japan, ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே அவர்கள் செலவழிக்கக்கூடிய தொகை எவ்வளவு? 100 கோடி ரூபாய். ஒரு பள்ளிக்கூடத்திற்கு 100 கோடி ரூபாய். குழந்தைகள்கிட்ட வாங்கக்கூடிய ஃபீஸ் எவ்வளவு? ஒரு எண் எவ்வளோ? வெறும் 12 ரூபாய். இந்தியா பண மதிப்புப்படி வெறும் 12 ரூபாய் தான் அந்த பள்ளிக்கூடங்களுடைய ஃபீஸ், which includes their food, their transport, everything all put together. இந்த வீடியோவிற்கான இன்னொரு பக்கத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட பார்க்கிறேன். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுடைய மால்நியூட்ரிஷனை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா, நம்பர் 1 இஸ் பீகார். 42.9% குழந்தைகள் மால்நியூட்ரிஷன் வழியாக பாதிக்கப்படுகிறார்கள். அண்டர் வெயிட் 27%. இந்த புதிய ஃபார்முலாவை கலந்து கொடுத்த அதே உத்தரப்பிரதேசத்துடைய குழந்தைகளுடைய நிலை என்ன? 40% குழந்தைகள் மால்நியூட்ரிஷன் வழியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 28% குழந்தைகள் அண்டர் வெயிட். பீகார்ல பிஜேபி அரசாங்கம், உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி அரசாங்கம், மத்திய பிரதேசத்துல இதே பிஜேபி அரசாங்கம் 42% குழந்தைகள் மால்நியூட்ரிஷன். ஜார்க்கண்ட் 39.6%, ராஜஸ்தான் 38% மால்நியூட்ரிஷன், மகாராஷ்டிரா, குஜராத் பிஜேபி அரசாங்கம் இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களிலும் நீங்க பார்த்தீர்கள்னா மால்நியூட்ரிஷன் வழியாக பாதிக்கப்பட்ட ஏராளமான குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த இன்சிடென்ட் முதல் முறையாக நடந்திருக்கிறதா? ஏன் தமிழ்நாட்டிலிருந்து, கேரளாவிலிருந்து, கர்நாடகாவிலிருந்து, ஆந்திராவிலிருந்து, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து, ஒரிசாவிலிருந்து, இது போன்ற மாநிலங்களிலிருந்து இது போன்ற காட்சிகள் வெளிவருவதன் 2019ஆம் ஆண்டு ஒரு வீடியோ வெளிவந்தது. ஜமால்பூர் பிளாக், மிர்சாபூர், சியூர் வில்லேஜ்ல இருந்து வெளிவந்த இந்த வீடியோவில் நீங்க பார்த்தீர்கள்னா ஏழை குழந்தைகள், சின்ன குழந்தைகள் காஞ்ச ரொட்டியும் அந்த ரொட்டி மேல கொஞ்சம் மிளகா பொடியை தூவி விட்டு உப்பை கொடுத்திருக்கிறது அந்த நாட்டு அரசாங்கம், உத்தரப்பிரதேச அரசாங்கம். பவன் ஜெயஸ்வால் ஒரு லோக்கல் ஜேர்னலிஸ்ட் அந்த படத்தை போட்டு ஒட்டுமொத்த அட்மினிஸ்ட்ரேஷனையே ஒரு கேள்விக்குள் ஆளாக்கினார். மிகப்பெரிய அளவில் வைரலானது. அட்மினிஸ்ட்ரேஷன், அரசாங்கம், அதிகாரிகள் மீது, அந்த பள்ளிக்கூடத்தின் டீச்சர்ஸ்கள் மீது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கவில்லை. யார் அந்த வீடியோவை எடுத்தார்களோ அந்த வீடியோவை எடுத்த பவன் ஜெயஸ்வால் மீதே வழக்கை போட்டது உத்தரப்பிரதேச அரசு. இப்போ நீங்க தொடக்கத்தில் பார்த்த மகோபாவுடைய அந்த வீடியோவை நீங்க பார்த்தீர்கள். இந்த ஃபார்முலாவை கண்டுபிடித்த அந்த பள்ளிக்கூடம், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், யார் இந்த வீடியோவை எடுத்தார்களோ அந்த டீச்சர் மீதே வழக்கை போட்டு அந்த டீச்சரை சஸ்பெண்ட் செய்யக்கூடிய வேலையை உத்தரப்பிரதேச அரசாங்கம் பார்த்து, இவ்வளவு அழகான ஃபார்முலாவை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம், இதை நீங்க படம் பிடிச்சு காட்டிட்டீர்கள். தமிழ்நாடு காப்பி அடிச்சிருச்சுன்னா, கேரளா காப்பி அடிச்சிருச்சுன்னா, மற்ற மாநிலங்கள் காப்பி அடிச்சுட்டார்கள்னா, யுஎன் வரை இந்த ஃபார்முலா போயிருச்சுன்னா எந்த அளவில் எங்களுடைய கண்டுபிடிப்பு வீணாகி போகும். அதனால் இந்த வீடியோவை படம் பிடித்த பெண், அந்த பெண்ணை ரெஸ்ட்ரிக்ட் செய்து விடுங்கள். There is no action reaction on the administration, on the government. Okay. You should watch this video which clearly shows the reality of Indian schools. பவன் ஜெயஸ்வால் அவர் எடுத்த இந்த வீடியோ நீங்க பாருங்க. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இது மட்டுமல்ல, இதே போன்ற இன்னொரு வீடியோ வெளிவந்தது அக்டோபர் 2019ஆம் ஆண்டு.
அந்த குழந்தைகள் கையில இருக்கக்கூடிய அந்த தட்டை பாருங்கள், கிண்ணியை பாருங்கள், தண்ணீரை ஊத்தி அதுல கொஞ்சம் உப்பு போட்டு வெறும் மஞ்சப்பொடியை கலந்து கொடுத்து மஞ்சள் தண்ணீரில் சாதத்தை போட்டு கொடுத்திருக்கிறார்கள். இதுவும் இதே உத்தரப்பிரதேசத்தில் மிட் டே மீல் என்கிற பேர்ல ஆக்ஷன் எடுக்கப்பட்டதா? அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டார்களா? கிடையாது. அன்னைக்கு அந்த அதிகாரிகள் மீது சரியான ஆக்ஷன் எடுத்திருந்தால் இன்னைக்கு இந்த ஃபார்முலாவை இவர்கள் கண்டுபிடிச்சிருக்க மாட்டார்கள். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய, பீகார்ல இருக்கக்கூடிய, மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிக்கூடங்களுடைய நிலை இதுதான். This is what Narendra Modi double engine की सरकार had given to this Indian. 1 லிட்டர் பால் இதே ஃபார்முலா இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டதில் நவம்பர் மாதம் 2019 ஆண்டு சான்போத்ரா என்கிற இந்த இடம், சவன் பிளாக், சாலன் பான்பா பிரைமரி ஸ்கூல், இந்த பள்ளிக்கூடத்தில், இதுவும் சோன்பத்ரா டிஸ்ட்ரிக்ட், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இதே டிஸ்ட்ரிக்ட், 2019 ஆண்டு 81 குழந்தைகளுக்கு 1 லிட்டர் பாலை ஒரு பெரிய பக்கெட்ல, பெரிய அண்டாவில் தண்ணீரை போட்டு அந்த தண்ணீர்ல 1 லிட்டர் பாலை ஊத்தி கலந்து இதே ஃபார்முலாவை 81 குழந்தைகளுக்கு கொடுத்த அந்த விஷயம் வெளிவந்தது. Did the government took any action? இந்த நாட்டில் எந்த விதமாக பள்ளிக்கூடங்களை, கல்வியை சீரியஸாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்று நீங்க பார்க்க. ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கான காரணம் அந்த நாட்டுடைய குழந்தைகள். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி தரமாக இருந்தால் மட்டும்தான், அந்த குழந்தைகள் ஊக்கமாக இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டுடைய எதிர்காலம் ஊக்கமாகும். மருத்துவமனைகள் சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டுடைய ஹெல்த் சரியாக இருக்கும். சுற்றுச்சூழல் சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டுடைய ஹெல்த் சரியாக இருக்கும். இங்க என்ன நடக்கிறது? விவசாயத்தை அழித்து கார்ப்பரேட்டுக்கு கொடுக்கிறீர்கள், நிலத்தை அழித்து உங்களுடைய நண்பரான அடானி, அம்பானி போன்ற நபர்களுக்கு வித்து வருகிறீர்கள். இப்போ அமெரிக்கா இந்தியா ட்ரேட் டீல் வழியாக அமெரிக்க விவசாயிகளுக்கு லாபத்தை கொடுப்பதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளை அழிக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டீர்கள். பள்ளிக்கூட குழந்தைகளுடைய நிலை நீங்க பார்க்க. தயவு செய்து இந்த வீடியோவை பகிருங்கள். இந்த நாட்டு குழந்தைகளுக்காக, இந்த நாட்டின் எதிர்காலத்திற்காக உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம், அருகில் இருக்கக்கூடிய QR கோட் வழியாக. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.